அண்ணி மேல இல்ல பெரியம்மா. அப்ப ஜானு? ஜானுவையும் எங்கேயும் காணும் பெரியம்மா. இப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இந்த லக்ஷ்மி சாதாரண ஆள் இல்லக்கா, ரொம்ப திமிரு ஏறிடுச்சு. நம்மள அவ அலக்கடிக்கணும்னு பாக்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க தேவயானி? இப்ப மட்டும் லக்ஷ்மி கோர்ட்டுக்கு வரலன்னா தீர்ப்பு மறுபடியும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதான் கோர்ட்டுக்கு வர தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளும் அவ தங்கச்சியும் யார் கண்ணிலையும் படாம எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல. லக்ஷ்மி கிட்ட இப்படி ஒரு கேவலமான புத்தி கூட இருக்கு அண்ணா. இப்ப இந்த மாதிரி சீட்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாளா? அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே சீட்டிங் மட்டும்தான். அவ ஏதோ ரொம்ப நல்லவ, ரொம்ப உத்தமின்னு நீங்க தான் அவளை பத்தி தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. இப்பவாவது தெரிஞ்சுதா அவளுடைய உண்மையான முகம் என்னன்னு? டாக்டர் சார், ஜோசியருக்கு எப்படியாவது சுயநினைவு திரும்பணும். இங்க பாருங்க மேடம், அவர் சுயநினைவுக்கு வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கடவுளே, ஜோசியருக்கு எப்படியாவது சுயநினைவு வரா மாதிரி நீதான் பண்ணணும். அக்கா, ஜோசியரு இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் அந்த மனுஷன்னு நமக்கு தான் தெரியும்ல. இந்த விஷயத்த அரவிந்தா ஆண்டி கிட்ட போய் சொல்லலாம்லக்கா. அதனால என்ன பிரயோஜனம் ஜானு? என்னக்கா நீ இப்படி சொல்ற? ஜோசியரு இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணமே மனுஷா தானே. அவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி அரவிந்தா அத்தையே ஏதாவது முடிவு பண்ணுவாங்கல்ல. அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றத அவங்க கொஞ்சமாவது நம்பணும்ல. ஹலோ ஹலோ லக்ஷ்மி, இப்ப எங்க இருக்க? லக்ஷ்மி, நீ எங்க இருக்க? கோர்ட்டுக்கு வராம தப்பிக்கலான்னு பாக்குறியா? கோர்ட்டுக்கு வராம இருந்தா தீர்ப்பை இன்னொரு நாள் மாத்திருவாங்கன்னு பிளான் பண்றியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்ப என்ன இதெல்லாம்? கோர்ட்டுக்கு போற டைம்ல நீ இப்ப எங்க போயிருக்க? ஒரு வேலை விஷயமா நான் வெளியில வந்திருக்கேன். நீங்க கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுங்க, நாங்களும் நேரா கோர்ட்டுக்கே வந்துடுறோம். நீ சொல்றத நம்பி நாங்க இப்ப கிளம்புறோம். நீ எங்க கிட்ட பொய் சொல்ல நினைச்சாலும் இல்ல எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் என்னோட கோபத்தை நீ அதுக்கப்புறம் பாப்ப. அவ நேரடியா கோர்ட்டுக்கே வரேன்னு சொல்லிருக்கா. நம்ம எல்லாரும் கிளம்பலாம். ஜோசியரே, ஐயா எந்திரிங்கய்யா. ஜோசியரே, ஐயா எந்திரிங்க. கண்ணை திறந்து பாருங்க. ஐயா எந்திரிங்கய்யா. ஐயா. ஜோசியரே, ஐயா எந்திரிங்கய்யா. இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. ஐயா உங்களதான். எந்திரிங்க ஜோசியரே. அம்மா லக்ஷ்மி, நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். சொல்லுங்க ஜோசியரே, என்கிட்ட சொல்லுங்க. மித்ரா, சொல்லுங்க ஜோசியரே, சொல்லுங்க. மித்ராவுக்கு கண்டம். ஜோசியரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணை திறங்க ஜோசியரே. ஐயா எந்திரிங்கய்யா. ஐயா எந்திரிங்க. அவ வர மாதிரி இருந்தா இந்நேரம் வந்திருப்பா. வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்ததுனாலதான் அவ நிழல கூட இங்க காணோம். ஆமா ஆண்டி, எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. காலங்காத்தால யாருக்கும் சொல்லாம எங்க வெளியே போயிருப்பான்? இவ்ளோ டைம் ஆகியும் அவ கோர்ட்டுக்கே வரல. அக்கா, டவுட்டே இல்ல. விவாகரத்துல இருந்து தப்பிக்கவோ திரும்பவும் நம்ம எல்லாரையும் இப்படி அலக்கடிக்கணும் ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. தேவயானி, லக்ஷ்மி நேரத்துக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்கா. அவ கண்டிப்பா வந்துருவா. அவ வரத்துக்கு முன்னாடியே தேவையில்லாம அவ மேல பழிய சுமத்த வேண்டாம். இங்கேயும் வந்து அனாவசியமான பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம்.
நீங்க எப்ப பார்த்தாலும் நான் சொல்ற விஷயத்திலேயே தப்ப கண்டுபிடிக்கிறீங்க தவிர லக்ஷ்மி செய்யற காரியத்துல ஏன் தப்ப கண்டுபிடிக்கிறது இல்ல? ஏன் அவளை குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க? குடும்பத்துல எல்லாரும் விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். லக்ஷ்மியும் அவ தங்கச்சி மட்டும் எதுக்கு காணாம போனாங்க? அப்படி எங்க தான் போனாங்க? ஹலோ ஹலோ லக்ஷ்மி, எங்க இருக்க? கோர்ட்டுக்கு டைம் ஆகுது. விவாகரத்தை வாங்குறதுக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க போல இருக்கு. நான் எங்க வரமாட்டேன்னு பயப்படுறீங்க போல இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். மயிலார், கணவன் மனைவி 2 பேரும் பரஸ்பரம் பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் விவாகரத்தை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். பிரிஞ்சு போகணும்னு கணவன் மனைவி 2 பேரும் முடிவு எடுத்ததுனால கொடுத்த காலக்கெடுவை ப்ரீபோன் பண்ணிருக்கோம். இங்க பாருமா லக்ஷ்மி, இத பாருங்க மித்ரா. கணவனும் மனைவியும் பிரியறேன்னு சொன்னா கோர்ட் எப்பவும் அவ்வளவு சுலபமா பிரிச்சு விடாது. அதே மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து இருந்தோம் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியலன்னா சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட் நிர்பந்திக்காது. அதனாலதான் உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்படுமாங்கிற நினைப்புல 6 மாசம் நீங்க சேர்ந்திருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோர்ட் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து. அத சரியா நீங்க பயன்படுத்திக்காம உங்களுக்கு விவாகரத்து தான் வேணும்னு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த முடிவை கொடுக்கறத தவிர இந்த கோர்ட்டுக்கு வேற வழி இல்ல. அம்மா லக்ஷ்மி, உங்களுக்கு உங்க கணவரை பிரியறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல?